திரும்பிய பக்கமெல்லாம் மரண ஓலம். வெனிசுலா இரட்டை நிலநடுக்கம். 250 ஐ நெருங்கும் உயிரிழப்புகள். வெனிசுலா இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை வெனிசுலா நாட்டை இரட்டை நிலநடுக்கம் தாக்கியது. வெறும் ஒரு நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து தாக்கிய இந்த நிலநடுக்கம் ஒட்டுமொத்த வெனிசுலாவையும் புரட்டி போட்டது. இதன் மீட்பு பணிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில். உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை சுமார் 235 பேர் பூகம்பத்தால் உயிரிழந்துள்ளனர். வெனிசுலாவில் நேற்று அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயற்கை பேரிடரால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 ஆக அதிகரித்துள்ளது என்றும். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்றும். அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் வியாழக்கிழமை அன்று அறிவித்துள்ளது. ஒன் இந்தியா தமிழ். தமிழ், இங்கிலிஷ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலக, பேங்ல, கஜாராடி, ஓரியா, மராத்தி. சர்ச் ஷார்ட்ஸ். செய்திகள். தமிழகம், இந்தியா, நகரம், உலகம், ஜோதிடம், தொலைக்காட்சி, தமிழ் தினசரி காலண்டர். வேலைவாய்ப்பு, போட்டோஸ், சினிமா, வணிகம், விளையாட்டு, லைஃப்ஸ்டைல், தொழில்நுட்பம், வாகனங்கள், பயணங்கள், பிரஸ் ரிலீஸ். ஃபாலோ அஸ் ஆன். செய்திகள். தமிழகம், இந்தியா, உலகம், மாவட்டம், அரசியல், ஜோதிடம், டெலிவிஷன், வேலைவாய்ப்பு, சினிமா, வணிகம், விளையாட்டு, மீம்ஸ், பிரஸ் ரிலீஸ். Notifications. Get updates. Get notified of breaking news, exclusive insights, and must-see stories. முகப்பு. உலகம். திரும்பிய பக்கமெல்லாம் மரண ஓலம். வெனிசுலா இரட்டை நிலநடுக்கம். 250 ஐ நெருங்கும் உயிரிழப்புகள். By விக்னேஷ் குமார். Updated Friday, ஜூன் 26, 2026. நண்பகல் 12:29 IST. வெனிசுலா இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை வெனிசுலா நாட்டை இரட்டை நிலநடுக்கம் தாக்கியது. வெறும் ஒரு நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து தாக்கிய இந்த நிலநடுக்கம் ஒட்டுமொத்த வெனிசுலாவையும் புரட்டி போட்டது. இதன் மீட்பு பணிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில். உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை சுமார் 235 பேர் பூகம்பத்தால் உயிரிழந்துள்ளனர். வெனிசுலாவில் நேற்று அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயற்கை பேரிடரால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 ஆக அதிகரித்துள்ளது என்றும். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்றும். அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் வியாழக்கிழமை அன்று அறிவித்துள்ளது. உயிரிழப்புகள் அதிகரிப்பு. சேதமடைந்த கட்டிடங்களில் இருந்து மீட்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரமாக நடத்தி வரும் நிலையில். உயிரிழப்புகள் எண்ணிக்கை 188 இல் இருந்து 235 ஆக உயர்ந்துள்ளதாகவும். 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும்.